வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். ஏங்க வணக்கங்க. பேச ஆமா 12 மணிக்கு அப்படியே விட வர வர நின்று போச்சு அப்படியே 12 மணிக்கு நினைக்கிறேன். ஏன் இல்லையா, சவுண்ட் வரலையா? அது அது அலைவரிசை அலைவரிசை சரியா வரல. நான் பேசிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணிக்கும் வரல, அப்புறம் 12 மணிக்கும் வரல, 2 மணிக்கும் வரல எடுத்துருது. 12 மணிக்கு வந்துச்சு போயிடுச்சு, இப்ப போட்டு 2 மணிக்கு வரல எடுத்துருது. பரவாயில்ல பரவாயில்ல. ம். போட்டு போட்டு பார்க்க வர மாட்டேங்குது. அதுதான் அலைவரிசை. இருங்க வர. ம், தெரியல. அது நீ வந்துடும். 200 ரூபாய் 100 MB எம்பிபிஎஸ் ஸ்பீடில் தமிழ்நாடு அரசு கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்களே. அந்த டி ஆமாம், அந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பிடிஆர் பழனிவேல் அவர் தான் தகவல் தொடர்பு அமைச்சர். விரைவில் அது கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. ஆமா. பார்க்கலாம். அல்லது நீங்கள் போட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நீங்கள் தினம் ம், நீங்கள் பேசுகிறீங்க, கனெக்ஷன் கொடுத்துருங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, தோட்டத்திலே வச்சுக்க வேண்டியது நீங்கள். அப்படியா? பிஎஸ்எல் ஆமாம், பிஎஸ்எல்னா நீங்கள் ஒரு 2500 கட்டினா வந்துருமே. 2600 2700 கட்டினா வந்துருமே. அது கேட்டு பார்க்குறேன். ம், ஆமாம், பிஎஸ்என்எல் போட்டிங்கன்னா ம், வந்துடும். வந்துடும். அப்புறம் அதுலேருந்து இது 24 மணி நேரம் நீங்கள் படம் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். ம். செய்தி வந்து நீங்கள் பேசலாம், எல்லாத்துக்கும் முறையாக பேசலாம். இதை பயன்படுத்திக்கலாம். ம். சரி. ம். எப்படி மாதிரி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? முதல் இந்த அணிந்துரை பற்றி ஒரு அருமையான செய்தி. பக்கம் மூணாம் பக்கம். முதல் பதிப்பின் அணிந்துரை, தொழிலதிபர் மகாலிங்கத்தினுடைய அணிந்துரை. முதல் பதிப்பின் அணிந்துரை. இந்த புத்தகத்துக்கு வந்து தொழிலதிபர் மகாலிங்கம் அவர்கள் இந்த உணவில்லாமல் வாழும் கடையினுடைய நோக்கத்தை பற்றி எழுதியிருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் மேல் ஆர்வமுடையவர், வள்ளலாருடைய கொள்கையாளர், காந்திய கொள்கையாளர், தமிழ் மொழியில் தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர், தமிழிலிருந்து பிறந்த சமஸ்கிருதத்தையும் வளர்க்கணும்னு நினைச்சார். நிறைய மொழிகள் இருக்கிற அறிவியல் கருத்துக்களை எல்லாம் வந்து தமிழில் மொழிபெயர்த்தார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு அறக்கட்டளைன்னு வச்சு நடத்திட்டு வர்றாரு. அவர் காலத்துல தான் இந்த புத்தகம் வந்து அச்சாய் வந்தது. ஒரு பெரிய தொழிலதிபர் நினைச்சாங்க, அவங்க நினைச்சங்காட்டி தான் இந்த புத்தகம் வெளிவந்துச்சு. அவர் மட்டும் இதை நினைக்கல அப்படின்னா இந்த புத்தகம் வந்திருக்காது. அதான் விஷயமே. அவரு வந்து இந்த புத்தகத்தை ஏன் சொல்றாரு, இந்த புத்தகத்தை பத்தி என்ன, இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி நூல்களுக்கு அணிந்துரை வழங்கியிருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் அதான் டாக்டர் அருள்செல்வம் மகாலிங்கம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூற வேண்டும். அவர் தான். சரி. உலகில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன. சில காலம் அவை வாழ்கின்றன. சில காலம் அவை வாழ்கின்றன. சில காலம் வாழ்கின்றன, பின்னர் அழிந்து விடுகின்றன. இந்த உயிர்களில் மேம்பட்ட உயிரினமே மனித இனம். எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த மேம்பட்ட இன்னும் எந்த மற்ற நமக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 5000 கோள்கள் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 9 கோள்கள் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பல்வேறு வகையான விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5000 கோள்கள், அதாவது பூமிக்கு அப்பால இந்த சூரிய மண்டலத்தை தாண்டி பல கோள்கள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஒண்ணுல கூட உயிர் இருப்பதற்கான இது வரைக்கும் நம்ம வந்து 9 கோள்கள் 8 கோள்கள் தான் பேசுறேன். ஜாதகத்தில் கூட 8 கோள் இருக்குதுங்கிற 9 கோள். விஞ்ஞானப்படி பார்த்தா 9 கோள்கள். அதுல ப்ளூட்டோன் கிடையாதுன்ட்டா. இப்ப 8 கோள் தான். ப்ளூட்டோன் சேர்த்துட்டு இருந்தாங்க. ரைட். என்ன விஷயம் கேட்டேன்னா, இது வரைக்கும் 5000 கோள்கள் இதே மாதிரி இருக்குது. உரண்டை பூமி மாதிரி 5000 இருக்குன்ட்டான். 5000 பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது 5000 உரண்டை பெருசா அது கோள்கள்னு சொல்ற அளவுக்கு தகுதி வாய்ந்ததா இருக்குன்ட்டான். மற்றெல்லாம் நிறைய குறுங்கோள்கள், சின்ன சின்ன கோள்கள்லாம் மேலே சுத்திட்டு இருக்குது. பல கோடிக்கணக்கான கோள்கள் வந்து நம்மளோட பூமி சூரிய மண்டலத்துல செவ்வாய்க்கு அடுத்தபடியே ஒரு பெரிய வளையம், ராட்சச வளையம் இருக்குது. பூமிக்கு அப்புறம் செவ்வாய்க்கு அப்புறம் பெரிய ராட்சச வளையம் இருக்குது. அது பல லட்சம் கோடிக்கணக்கான பாறைகள் மேந்துட்டு இருக்குது. அது எப்ப வேணாலும்
அது உள்ள ஏதோ ஒரு தாக்கத்தினால நேரா வந்து பூமியில அடிச்சு பூமி காணா பண்ணிடும். இதெல்லாம் பல முறை நடந்திருக்குது. சரி. ஆக இதுல கூட இது வரைக்கும் இந்த 5000 கோள்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கோள்ல கூட உயிர் இருக்கிறதாக சான்று இல்லை. இருக்கலாம், நீ எந்த விண்வெளியில் இருக்கானோ எந்த பிரபஞ்சம் இருக்கானோ தெரியாது. அதனாலதான் எல்லாரும் முயற்சி பண்றாங்க. ஆனால் இருக்கிறது நாம ஒண்ணுதான். இது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுதான் மேம்பட்ட உயிரினம். வேற எத்தனை எந்த கோள்கள் இருந்தாலும் போறக்கு வாய்ப்பும் இல்லை, போகவும் முடியாது. அது கற்பனை பண்ணி பிரயோஜனமே இல்லை. நான் சூரிய மண்டலத்தை தாண்டி நம்ம போகவே முடியாது. ஏன்னா இது பிளாக் ஹோல். இதை தாண்டி நம்ம வெளியே போகவே முடியாது. சூரிய மண்டலத்தை தாண்டி போகவே முடியாது. இதை தாண்டி போறதுக்கே பல லட்சம் ஆண்டுகள், 1,00,000 ஆண்டாவது பயணம் செய்யணும். அப்பதான் நீங்க எல்லையே பார்க்க முடியும். அதெல்லாம் சாத்தியமான யோசிக்கணும். ஆக இருக்கிறத வந்து நம்ம இந்த அண்டவெளியில தான் வாழணுமே தவிர இந்த சூரிய அண்டவெளியில நம்ம வாழ முடியும். சூரியனுடைய அண்டவெளியில தான் வாழ முடியும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மேம்பட்ட உயிரினம்ங்கிறது மனிதன் முன்னதை இயற்கையால் விரும்பி படைக்கப்பட்டது. இயற்கையால் விரும்பி படைக்கப்பட்டது. தட்ப வெப்பநிலை சரியாக இருக்கிறது. அதுவுமே பார்த்தீங்கன்னா தட்பப்பலம் வந்து பார்த்தீங்கன்னா 15 டிகிரி 20 டிகிரி இந்த தட்பப்பநிலையில தான் உயிர்கள் தோன்ற முடியும். அதுலேயும் கூட கூறிய அறிவு பெற்றவங்க தமிழ்நாடு தான். ஏன் இந்த அறிவு ஏன் அவங்களுக்கு எல்லாம் போச்சு? இப்போ நீர் மருத்துவத்தை இவ்வளவு தூரம் மேம்பட்ட உயிரினம் சொல்றான். ஒரு நோயை குணமாக்கறதுக்கு ஒரு அமெரிக்கானால முடியல, ஒரு நோயை குணமாக்கறதுக்கு கனடாக்காரன் முடியல, ஒரு நோயை குணமாக்கறதுக்கு இங்கிலாந்துக்காரன் முடியல, ஜெர்மன்காரன் முடியல. ஏன்னா நோய் வந்து அது ரொம்ப எளிமையானது. அது தீக்கிற கூட யோகுது இல்லைன்னா அப்புறம் உங்களோட அறிவு என்ன அறிவு? என்ன நீங்க பெரிய போர் பண்றீங்க, என்ன பெரிய பெரிய விமானம் தாங்கி கப்பல் கண்டுபிடிக்கிறீங்க, பெரிய பெரிய ஹெலிகாப்டர்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க, உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்றீங்க. ஒரு சாதாரண நோயை ஏன் குணமாக்க முடியல? இவ்வளவு அறிவியல் வளர்ந்து நாகரிகம் வளர்ந்து நாகரிகத்தில் முன்னேறிய அமெரிக்காவோ, நாகரிகத்தில் முன்னேறிய இங்கிலாந்தோ, கனடாவோ எந்த நாடா இருந்தா என்ன, ஏன் இது வரைக்கும் நோயை தீர்க்கறதுக்கான வழி கண்டுபிடிக்க முடியல? அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவே இல்லையா? அது என்ன தமிழர்களுக்கு மட்டும் அந்த அறிவு வந்துச்சுன்னு கேட்குறேன். தமிழர்களுக்கு மட்டும் இருக்கிறதே நாகரிகமானவர்களா, அல்லது உயர்ந்த உயர்ந்த அறிவு கொண்டவங்களா? அதனாலதான் நமக்கு மட்டும்தான் இந்த நீர் மருத்துவம் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த நீர் மருத்துவத்தை தமிழர்களை ஏற்றுக்கொள்றது மிகப்பெரிய கஷ்டம். தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு அதை பாடம் படிச்சு, ஏன்னா குருகுல கல்வி அழிச்சாச்சு, குருகுல கல்வி அழித்து ஒழித்தாச்சு. அது அழுத்து வெள்ளைக்காரன் வந்து ஒழிச்சிட்டு போயிட்டான். நம்ம தான் குருகுல கல்வி கொண்டு வந்ததுக்கு முயற்சி பண்றோம். ஏன்னா இதுக்கு குருகுல கல்விங்கிற சாதாரண விஷயம் இல்லை. மிகப்பெரிய பொருட்செல்வம் இருந்தால் தான் குருகுலம் நடத்த முடியும். பெரிய பெரிய அரசர்கள் மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து தான் பொருளுதவி கொடுத்துதான் அந்த குருகுல கல்வியில படிச்சாங்க. மன்னனே அங்கதான் படிச்சான். மன்னன், மன்னனுடைய மகன் கேங்கன் எல்லாரும் இளவரசர் எல்லாம் அங்க குருகுல கல்வி தான் படிப்பாங்க. இதெல்லாம் அங்க தெரிஞ்சதுதான். புராண கணத்துல கூட புராண கதைகளை கூட எல்லாரும் போய் குருகிட்ட படிச்சாங்கன்னு. அவன் ரொம்ப எளிமையா இருப்பான். இதெல்லாம் நடந்தது. ஆனால் ஆரோக்கியத்தை கோட்டி விட்டாங்களே, இவ்வளவு பெருசா பேசுறமே. அப்ப நல்ல வேலை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கோம். நமக்கு தான் அறிவு அதிகம்னு இயற்கை சொல்லுது. அதுதான் சொல்றேன். அதனாலதான் இதை விட்டா வேற வழி இல்லை. இந்த காலையில கூட ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பேசினாரு. 2 மணிக்கு வந்தார், ஒரு 2 நிமிஷம் வந்தார். வண்டியில போயிட்டு இருக்காரு, நிறுத்தி 2 நிமிஷம் பேசினாரு. சரி, கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு, சரி ஓய்வா இருக்கிறப்ப வாங்க, வண்டியோட நிறுத்திட்டு ஓரத்துல நின்று கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மண்டையில ஏறாது. பாடம்ங்கிறது அப்படி கிடையாது. பாடம்ங்கிறது ஒரு 15 நிமிஷமாவது அமைதியா கேட்கணும். வண்டி ஓரமா நிறுத்திட்டு ஆர்வத்துல கேட்டாரு. சரி 2 நிமிஷம் பேசிட்டு அந்த ஆர்வத்தை நம்ம மதிக்கணுங்கிறதுக்காக புத்தகம் ஒரு 10 புத்தகம் வாங்கிட்டாரு, காமிச்சாரு. வாங்கிட்டேனாரு, புத்தகத்தை காமிச்சாரு. அந்த புத்தகோட வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம். அந்த ஒரு மரியாதைக்காக பேசியாச்சு. இனிமேல் வந்து காலை முடிச்சா நான் காலை நேரத்துல வாங்க அப்படின்னு இருக்கேன். பார்க்கலாம், முயற்சி பண்ணட்டும். கொஞ்சம் அப்படியே தூண்டி விடணும், இந்த படல செய்யுங்க. அவர் சொல்றாரு, நான் வந்து எத்தனையோ பேர்த்த நான் வந்து, அவர் பாரிஸ் கார்னர்ல தான் ஆட்டோ ஓட்டுறாரு. எத்தனையோ நோயாளிகளை நான் கூட்டிட்டு போறேன், மருத்துவமனை கூட்டிட்டு போறேன். அவனா படுற பாட்டை பார்த்தா கஷ்டமா இருக்குது. இனிமேல் அவங்ககிட்ட பேச போறேன்னாரு. ரொம்ப நல்லது அப்படின்னு நான் பேசி முயற்சி பண்ணி எவனாச்சும் ஒருத்தர் மண்டையில வாங்கி இந்த புத்தகத்தை வாங்கன்னு வச்சு அவன் காலை கையாவது காப்பாத்தலாம். என்ன அவன் சொல்றாரு, ஒரு கால் எடுக்கிறதுக்கு 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம். அப்பா கொடுமை கொடுமை. எடுத்து போட்டு அந்த அந்த எடுத்ததுக்கு அப்புறம் உயிர் வாழ போறது இல்லை, எடுத்ததுக்கு அப்புறம் உயிர் வாழ்றது இல்லை. அந்த ஆட்டோக்காரன் சொல்றாரு, பார்த்தா அதெல்லாம் அப்படித்தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, கல்வி தப்பா போச்சு. இப்ப நாம வந்து குறைந்த கட்டணத்துல வச்சிருக்கிறோம், இந்த கட்டணத்தை யோசிப்பான். எப்பவுமே இயற்கை பாருங்க, நல்லாகிறதுக்கு பணம் செலவிடக்கூடாது, நல்லாகிறதுக்கு பணம் செலவிடக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கை தெளிவா இருக்குது. நல்லாகிறதுக்கு பணம் செலவு பண்ணக்கூடாது, நல்லாகாம இருக்கிறதுக்கு அழிந்து போறதுக்கு மட்டும் எவ்வளவு கேட்டாலும் செலவு பண்ணுங்கிற மாதிரி அது ஒரு மைண்ட் இருக்குதுங்கய்யா. யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன்னா நல்லாகிறதுக்கு ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறேன்னா அது முடியவே முடியாது. அந்த எவ்வளவு ஒரு கொடூர எண்ணம் பாருங்க அந்த இடத்துல.
அப்ப இயற்கை தடை செய்யுது பாருங்க. இயற்கையும் தடை செய்யுது, இந்த மனமும் தடை செய்யுது. அந்த 2வது மனம் அப்படி செய்யுது. ஆனா அழிச்சு போறதுக்கு ரைட். கால் எடுக்கிறே எடுத்துக்கோ. அப்ப அவனுக்கு நம்பிக்கை பாருங்க. அந்த மருந்து மேலே நம்பிக்கை, கால் எடுக்கிறது நம்பிக்கையை தவிர, நல்லா ஆகாதுன்னு தெளிவா இருந்தாலும் கூட அந்த ஆற்றலர் சொல்லும்போது நான் பார்த்தேன் நானு. இது அப்படித்தான் இருக்குமையா, நீங்க முயற்சி பண்ணுங்க. இது போனா போயிட்டு போகுது. அவன் கால் எடுக்கிறப்ப நாம ஏன் கவலைப்படுவோம்? நாம கால் எடுக்காம இருக்கிறோமா? அதான் விஷயம். ஆம். நம்ம அது நம்ம போனா போயிட்டு காலை ஆமா. பார்த்துக்கணும். நம்ம கால பாவாஞ்சிராச்சு. நாம வந்து நம்ம காலை இவ்வளவு பார்த்துக்கணும். நம்ம கால பாத்துக்க வேண்டியதுதான். எவனா அவன் தலைவிதி இருந்தா வரட்டும், இல்லையா அவன் போகட்டும்ட்டு அப்பா நானு. காலை பார்த்துட்டு போகணும். ஆமா ஆமா. ஆனா அவர் சொல்றாரு, அது என்ன, அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு தெரியும் இல்லையா, யார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எல்லாமே, வண்டி ஓட்டுநருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. அந்த அனுபவத்தை சொல்றாரு அப்படி. அதெல்லாம் அப்படித்தான் இருக்கால. நாங்களே 25 வருஷமா பார்த்தோம். அது அது அவரு சொல்றது பொய் இல்லையா? இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒரு வருஷம் முன்னியா ம். ஒரு கால இந்த இந்த தொடையோட வெட்டி எடுத்துக்கிச்சு. அப்புறம் தொடையோடைய அதே. 2வது காலையும் எடுக்க ஆமா 2வது காலையும் வெட்டி எடுக்கிற சமயத்துல தான் என்ன பார்த்தாங்க. ஆ, அப்புறம் நான் இந்த சுபாஷ் கிட்ட போங்க, ஏதாவது தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா கழுத்தை கூட வெட்டிடுவான் அப்படின்னு சொன்னேன். ஆ, ஆ. அப்புறம் சுபாஷ் கிட்ட போய் இப்ப கொஞ்சம் ஒரு கால் எடுக்க வேணாம்னு சொல்லி இருக்குது. அதோட ஆ. இருக்கு. ஒரு காலோட பரவாயில்ல. போதும், இன்னொன்னு எடுக்காதீங்க. ஆ, ஆ, ஆ. இப்ப வழியெல்லாம் நின்னு போச்சு. ம், ம், ம். இப்ப இன்னொரு கால் தப்பிச்சுக்கிடுச்சு. நான் பரவாயில்ல. பார்த்ததுனால சுபாஷ் கிட்ட அனுப்பிச்சு விட்டேன். நல்லது நல்லது நல்லது. அவர் காப்பாத்திடுவாரு. அவருக்கு தெரியுமே. அவரு ஏதோ இந்த ஆமா. அவரு உணவு மருத்துவம்லாம் பண்ணி இப்ப நம்மளுக்கு இந்த வெட்டின கால் கூட இப்ப வலியெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. ஐயோ, கொடுமை கட்டை கொடுமை கட்டி கொடுமை. ஆமா, கட்டை கட்டிடுச்சு. அவ்வளவுதான் கட்டை அவ்வளவுதான். கட்டிக்கிட்டு கட்டை கட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். உடம்பு ஆனா உடம்பு சொல்லுங்க. நான் பார்க்கணும்னா 2 காலையும் வெட்டி இருப்பாங்க. இறந்துருவாங்க. அவங்க இறந்துருவாங்க. வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேங்கிறாங்க. ம், ம், ம். இறந்துருவாங்க. இறந்துருவாங்க ஏன்னா இந்த வலி தாங்க முடியல, அந்த வலி, அதனாலதான் வெட்டிப்படுறது. ஐயோ, வலி எரிச்சல் தாங்காத பயங்க. இருக்கும்போது காலையே அதுவும் எடுக்க சொல்றாங்க. வலியும் தாங்க முடியாது வந்துங்க. எரிச்சல் எப்படி தெரியுமா இருக்கும்? எரிச்சல் பாத்தீங்கன்னா அதே கையில அப்படியே நெருப்பு பட்ட மாதிரியே இருக்குங்க ஐயா. நெருப்பு ஆஹ் நெருப்பு பட்ட மாதிரியே இருக்கும் அதனால நெருப்பு. வெட்டிப்படுறாங்க. வலியும் ம் இருக்கும். அதாவது தீய நம்ம கையில தீ வச்சு எப்படி இருக்கும், தீயில பட்டு எப்படி இருக்கும், சூடு வச்சு எப்படி இருக்கும், அதே ஆமா. மாதிரி இருக்கு ஐயா. ரொம்ப கொடூரம். எங்க அப்பாவுக்கு அந்த நோய் வந்து பையன் செத்தாரு. பையனு எங்க அப்பாவுக்கு அந்த நோய் வந்துச்சு. சக்கரை நோய் தான். ரொம்ப கொடூரம் கொடூரம். அதெல்லாம் ரொம்ப எங்க அப்பாவே சக்கரை நோய் வந்து கால் அழுகி போனார். வலது கால் அழுகி போச்சு. அப்புறம் உயிர் போயிடுச்சு. ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி சாகிறது நல்லது தான். அந்த அந்த வந்து செத்து போறது நல்லது தான். ஒன்றும் பண்ண முடியாது. வலி வலியோட இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா, அதெல்லாம் அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்களா. ஏன்னா இது உணர்ந்து கடைப்பிடிச்சு இயற்கை மரணம் வர்றதுங்கிறது நான் யோசிச்சு ஆஹ் பார்த்தேன். இது இயற்கை மரணமே என்னடா போடாம்பாங்க அவங்கள, செத்தா சாகரேம்பாங்க. இப்படித்தான் இருப்பாங்களே தவிர, இப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கல்வி முறை தப்பா போச்சுங்கய்யா. ஒரு 300 ஆண்டு 400 ஆண்டு நம்ம கோட்டை விட்டோம். அதனால இவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்குது. ம். இல்லைன்னா இது வரைக்கும் இப்ப 25 ஆண்டுகள்ல இந்த புத்தகம் வந்து 25 ஆண்டு ஆகி போச்சு. ஒருத்தன் கூட இதை எடுத்து பாடம் நடத்த மாட்டேன். என்னை தவிர எவனாச்சும் பாடம் நடத்துறான்னு பாருங்க. நான் மட்டும் தான் பெரிய ஆளா? ம். இது எத்தனையோ ஒரு தெரிஞ்சாதானே? தெரியாது. வாங்கி படிக்கணும்னா தெரிஞ்சாதானே இருக்கணும். 10 நடத்துவாங்க. வருஷம் முன்னாடி வாங்கி படிச்சேங்கிறான், 7 வருஷம் முன்னாடி படிச்சீங்கன்னா ஏன் படிச்சுட்டு பிறகு சொல்லி தர வேண்டியதானே. ம் அப்படியே நிக்குது, முழு முண்டை கிளாஸ் நிக்குது. ம். சரி இருக்கட்டும். சரி, அந்த உயிரினங்கள் மேம்பட்ட உயிரினம் மனித இனம். உயிரினங்களை விட உயர்வான மனிதன் ஆறறிவு பெற்றுள்ளதால் மேம்பாடு அடைவனாக மாறி கருதப்படுகிறான். கல்வியறிவு பெறுகின்றான். மனிதன் வகை வகையாக விஞ்ஞானம் அடைவதற்கு தன் அறிவை பயன்படுத்துகிறான். வகை வகையாக விஞ்ஞானம் வளர்வதற்கு அறிவை பயன்படுத்துகிறான். அதாவது வகை வகையாக விஞ்ஞானம் வளர்வதற்கு அறிவை பயன்படுத்துகிறான். அதான் விஷயமே. மனிதன் வகை வகையாக விஞ்ஞானம் வளர்வதற்கு அறிவை பயன்படுத்துகிறான். அதன் பயனாக தன் வாழ்க்கையில் செம்மைப்படுத்தி வசதியுடன் வாழ முனைகிறான். என்றாலும் அன்றாட வாழ்வில் மனிதன் நாள்தோறும் போராட வேண்டி இருக்குது. போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது. இதன் போராட்டங்களுடனே தனது வாழ்க்கையை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறான். குழந்தைகளை வளர்க்க, கல்வி கற்பிக்க, வீடு கட்ட, இல்லறம் இனிது நடத்த, இன்பங்களை தூய்க்க ஆக எல்லாவற்றிற்கும் மனிதன் போராட வேண்டி இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அவன் உடல் நலத்துடன் வாழ நடத்தும் போராட்டமே மிகப்பெரிய போராட்டம். இவ்வளவு அறிவும் இருந்து ஆமா. கடைசியில் எங்கடா வந்து மாட்டிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நோய் வந்து சிக்கிறப்பதான் அவன் மாட்டிக்கிறான். அப்ப இன்பத்தை தேடி ஆமா. ஓடுறான். ஆனா இன்பம்னு எங்கேயுமே கிடையாது. இன்பத்தை தேடி ஓடுறேன்னா
எங்க இன்பம் இங்கும் எங்க இவன் நினைக்கிறான் இன்பம் எங்கோ வித்துட்டு இருக்குன்னு நினைக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த வாயில வைக்கிற மாதிரி இந்த வாயில வைக்கிறது இன்பம்னு நினைக்கிறான். ஒரு வினாடி கூட இப்ப நான் கூட இனிப்பு ஆ. சாப்பிட்றேன்னு வச்சுங்க. இனிப்பு சாப்பிட்டா அது இன்பம் நினைக்கிறான். அது கடைசியில என்னவா மாறும் கேட்டீங்கன்னா அது துன்பமா தான் மாறும். அப்ப இந்த சுவையை வைத்துக் கொண்டு இப்ப சுவையை வச்சு கொண்டு எத்தனை நாளைக்கு அது வந்து அந்த சிற்றின்பம்னு அர்த்தம். பேரின்பம் என்பது ஏதும் இல்லாமல் எந்த தன்மையும் இல்லாமல் நடுநிலையா இருப்பதுதான் பேரின்பம். அதாவது ருசிக்கு அப்பாற்பட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாக அமைதி அடைகிறான் பாருங்க, அதுதான் பேரின்பம். இதை விட்டு போட்டு சாப்பிடாம இருந்து என்ன கிழிக்க போறீங்கன்னு கேட்கறான் பாருங்க, அந்த முட்டாளுக்கு என்னடா பதில் கேட்டீங்கன்னா அது சிற்றின்பம். எவ்வளவு அந்த சுவை எவ்வளவு நேரம் இருக்கும்னு கேட்கணும். இப்ப நீ சாப்பிட்ற ஒரு சுவை எவ்வளவு நேரம் இருக்கும், அந்த இன்பத்திற்காக நீ எதை நீ இழக்கிறாய், எதை பெற விடும் அதை இழந்து விடுகிறாய். அதான் விஷயமே. இந்த ஒரே வினாடி இன்பம் தான், அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அதுதான் இந்த அறிவை மழுங்கடிக்கிறது. இப்ப நாம சுத்தப்படுத்துகின்ற பொழுது நம் குடும்பத்தார் என்ற கேள்வி கேட்கறாங்க இல்லையா, இதை சாப்பிடாம இருந்து என்ன கிழிக்க போறேன்னு. ரைட்டு, நீ இந்த சாப்பிட்டு ஒரு வினாடி நேரத்திற்கு என்ன நீ ஒரு வினாடி நேரம் இன்பம் அனுபவிக்கிற, என்ன நீ சாதிக்க போற? நான் சாப்பிடாம இருக்கிறதுனால எனக்கு வந்து மிகப்பெரிய ஆரோக்கியம் வருது. நீ சாப்பிட்டு இந்த ஒரு நிமிட நேரத்தில் ஒரு வினாடி நேரத்தில் இருக்கிற இன்பம் உனக்கு எத்தனை நாள் நீடிச்சுக்க போகுது? இதை வச்சு என்னத்தை சாதிக்க போற? சாப்பிட்டு என்னத்தை சாதிக்க போற? சாப்பிட்டு என்னத்தை சாதிக்க போறங்கிற கேள்விக்கு பதிலே இல்லையே. நம்ம சாப்பிடாம இருக்கணும், இது பெரிய விஷயம்தான். வள்ளுவரே சொல்றாரு சாப்பிடாம இருக்கிறது பெரிய விஷயம்தான். பிறர் சொல்லுகின்ற கேவலமான சொற்களை பொறுத்து கொள்றதும் பெரிய விஷயம்ங்கிறார். பிறர் சொல்லுகின்ற, அதாவது சாப்பிடாம இருக்கிறதை காட்டிலும் உண்ணாம இருக்கிறது காட்டிலும் எது சிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பிறர் நம்மளை வசை பாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த சொல்லி பொறுத்து கொள்றான் எவனோ அவன் தான் உண்ணாது இருக்கிற மாதிரி அவனை விட பெரியவன் எழுதுறார் வள்ளுவர். உண்ணாது நோற்பர் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் எழுதுவார். உண்ணாது நோற்பர் பெரியர், பெரியவர்கள் தான் நோன்பு நோற்பாங்க. அவரை விட பிற சிறந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தம்மேல் வசைபாடுகின்ற வசை சொல்லை தீ சொல்லை பொறுத்து கொள்கிறானோ அவனை காட்டிலும், அந்த தவம் செய்வனை காட்டிலும், உண்ணாது இருக்கிறான் அவனை காட்டிலும் இந்த தீய சொற்களை பொறுத்து கொள்றான் பாருங்க, அவன் தான் சிறந்தவன் எழுதுறாரு. அப்படின்னா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். திருவள்ளுவர் உண்ணாது இருக்கிறவர் தான், அவருக்கு தெரியும். அதனாலதான் அவங்க உடலை விட்டுட்டு மெய் உடலுக்கு போறவங்க அவங்கெல்லாம். அதுதான் பெரிய விஷயமே. சரி, முடிச்சுக்கலாம். ஆக வசதியுடன் வாழ முனைகிறான் என்றாலும் அன்றாட வாழ்வில் மனிதன் நாள்தோறும் போராட்டங்களை அவன் சந்திக்க வேண்டியுள்ளது. இந்த போராட்டங்களுடனே தனது வாழ்க்கையை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறான். குழந்தைகளை வளர்க்க, கல்வி கற்பிக்க, வீடு கட்ட, இல்லறம் இறுதி நடத்த, இன்பங்களை தூய்க்க ஆக எல்லாவற்றிற்கும் மனிதன் போராட வேண்டியுள்ளது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அவன் உடல் நலத்துடன் வாழும் போராட்டமே மிகப்பெரிய போராட்டமாகும். உடல் நலத்துடன் இருக்கும் வரை சிக்கல் இல்லை. உடல் நலத்துடன் இருக்கும் வரைக்கும் சிக்கல் இல்லை. திங்க 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 நல்ல ருசியா இருக்குமா, கடைசியில உள்ள தங்கி அவனுக்கு நோண்டுது பாருங்க, அப்பதான் தெரியும். இப்பெல்லாம் 15 வயசுல முந்தையெல்லாம் வந்து 50 வயசுல நோண்ட ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் 10 வயசு 12 வயசுல நோண்ட ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்ப உணவு கலைச்சா, அப்பெல்லாம் உணவு கலைச்சா ரொம்ப குறைவா இருந்தது. அப்ப உணவு கலைச்சா ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தது. இன்னைக்கு 10 வயசு பையனுக்கே சக்கரை நோய் வந்துடுது. 10 வயசு பையனுக்கே உணவு எக்கச்சக்கமா கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. விதவிதமான உணவு கண்டுபிடிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போனீங்கன்னா, ஒரு லட்சம் வகையான உணவுகள் பேக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. கற்பனைக்கு எட்டாதது உணவு வகைகளை கண்டுபிடிச்சு. அதுதான் விஷயமே. அப்ப அதெல்லாம் திங்கோணும். அந்த பார்த்தோன்னே இந்த திங்கோனுங்கிற எண்ணம் வந்துருது. அது ஒரு விபச்சாரம் தான். இந்த ஃபுட்டு வியாபாரம் பண்றது விபச்சாரமே விளம்பரம் பண்றான். அதாவது ஃபுட்டு வந்து இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்றதே ஒரு விபச்சாரம் சொல்லி ஒரு ஆராய்ச்சி. எப்படி நடிகர்கள் வந்து தன்னை வெளிப்படுத்துறதுக்கு கவர்ச்சி காட்டுறாங்களோ, அந்த மாதிரி தவறான சொற்களை சொல்லி இவங்க விற்கிறாங்க, இது ஒரு விபச்சாரம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். அப்போ உணவை வந்து தவறான தூண்டுறான் இல்லையா, அதை சாப்பிட்டனால இது பொய், அத்தனையும் பொய். அப்படி பார்த்தீங்கன்னா திங்கிறதெல்லாம் ஆரோக்கியம்னா இந்நேரம் எதுக்கு நோயற்ற வாழ்வு கிடைச்சிருக்கும். திங்கிறதெல்லாம் ஆரோக்கியமா இருந்தால் எல்லாரும் ஆரோக்கியமா இருந்திருப்பானா, எவனும் சாக மாட்டானே. 100 ஆண்டு 150 ஆண்டு வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உயிர் போகணும். அது கூட போகும்போது நமக்கு தெரியலையே ஏன் இப்படி சாகணும். உலகத்துல மிகப்பெரிய பணக்காரவன் அந்த ஆப்பிள் போனுடைய நிறுவனர் 53 வயசுல கணைய புற்றுநோய் வச்சு சாகுறான். அவன் சொல்றான், என்னை காப்பாத்துறதுக்கு இந்த கல்வி இல்லையாங்கிறான். என்னை காப்பாத்துறதுக்கு இந்த கல்வி இல்லையா, இந்த காப்பாத்துறதுக்கு இந்த நாடு இல்லையா, மருந்து இல்லையா, யாரும் கண்டுபிடிக்கலையாங்கிறான். அவனுக்கு பாரு 53 வயசுல அந்த கேடு வந்தது. இன்னைக்கு அவனுடைய போன் தான் உலகமுக்கி வித்துக்கிட்டு இருக்குது. அதை ஒரு போன் வாங்கிட்டீங்கன்னா 15 வருஷம் உழைக்குது. இந்த சாதாரண போன் வாங்கினீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் கோயிண்டா. அவன் போன் வாங்கினீங்கன்னா 15 வருஷம் நிற்கும். விலை வந்து 1 லட்சம் இல்லையா. சரி,
அஹ், அவன் அந்த நோய்வாய் இந்த போராட்டம் தான், அதாவது உடலில் அசைவு. மின்சாரம் போயிடுச்சு, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி. எல்லாம் மழை பெய்யுற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, மழை பெய்யற மாதிரி தான் இருக்கு. சரி, இருக்கட்டும் இருக்கட்டுங்க ஐயா. ஆனால் இவை எல்லாற்றையும் விட அவன் உடல் நலத்துடன் வாழ நடத்தும் போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாகும். உடல் நலத்துடன் இருக்கும் வரை சிக்கல் இல்லை. ஆனால் உடல் நலம் குன்றினால் அவன் அந்த உடலின் அசைவுகளுக்கு காரணமான உயிரையும் இந்த இந்த போராட்டத்தில் இருந்து விடுபட அவன் ஒரு கலையை அல்லது ஒரு வழியை தேடி பிடித்து தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்பது இன்றியமையாததாக ஆகும். அதாவது இந்த உயிர் அசைவு, உடல் அசைவு காரணமா உயிர் தான். அந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு கலையை கற்றாக வேண்டும், கட்டாயமா இருக்குது. அப்ப இந்த கலை யாரும் கற்றுக்கல, அதாவது உயிரை தக்க வைக்கிறதுக்கான கலையை கற்றுக்கல. இந்த தொழிலதிபர் மகாலிங்கம் சொல்றாரு, மிகப்பெரிய இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். இவங்களுக்காக, ரஜினிக்காக சொல்ல வரேன். இந்தியாவில் வந்து தென்னாட்டுல சவுத் இந்தியா மிகப்பெரிய தொழிலதிபர். பல சர்க்கரை தொழிற்சாலை இருக்குது, பக்கம் சர்க்கரை சுகர் ஃபேக்டரி இருக்குது, பெரிய ஏபிடி பார்சல் சர்வீஸ், பெரிய தொழிலதிபர். மகாலிங்கம்ங்கிறது பெரிய, நீங்க நாச்சிமுத்து மகாலிங்கம், என் மகாலிங்கம் போட்டா நெட்ல போட்டா வரும். என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னோட பல 1000 கோடி சொத்து. இப்ப அவர் உயிரோட இல்லை. பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ், சுகர் ஃபேக்டரி, சாராய கம்பெனிலாம் இருக்கு. சாராய கம்பெனி, நிலம், வண்டி, வாகனம், எக்கச்சக்கம். ஒரு தொழிலதிபர். சரி. ஆக இவன் இந்த உயிரை தக்க வைக்கிறதற்காக ஒரு கலையை கற்றாக வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் அந்த அந்த வழியை நமக்கு தெரியப்படுத்தி அந்த வழியை தெளிவுடன் காட்டுவதும் திரு எஸ் வெங்கடேசனின் உணவில்லாமல் வாழும் கலை என்னும் இந்த புத்தகம். உணவில்லாமல் வாழும் கலையை கை கொள்ள நமக்கு உதவும் முறைதான், இந்த உணவில்லாமல் வாழும் கலையை கை கொள்ளும் ஒரு முறைதான் நீர் உணவு முறை. அழகா சொல்றாரு. அப்போ உணவில்லாமல் வாழும் கலையை நம்ம முதல்ல கை கழுவணும்னா நாம் அந்த நீர் உணவு முறை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொல்றாரு. இவர் மிகப்பெரிய சித்தர் வழிபட்டவர் தானே மக்காளிங்க. அதனாலதானே வள்ளலாறு போய் பிடிச்சிட்டாரு. அவரு வள்ளலாரி பிடிச்சாரு, மற்றவெல்லாம் அவர் பிடிச்சாரு. சரியா? மனிதனுக்கு நோய் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளன. காற்று, தீய பழக்கங்கள், தொற்று நோய் கிருமிகள், மாசுபட்ட தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை அத்தகைய காரணங்களில் ஒன்றாகும், சிலவாகும். அன்றாட வாழ்வில் நாம் கை கொள்ளும் உணவு முறையே பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. அதாவது இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. ஆனால் கரெக்டா அவர் சொல்றாரு, நம்ம உணவு பழக்கம் தான் ஒரு முக்கியமாக இருக்கிறது. ஆக கை கொள்ளும் உணவு முறையே பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. இது நமது முன்னோர்களான சித்தர்கள் தங்களது அறிவுத்திறனால் நன்கு அறிந்திருந்தார்கள். ஆக உணவு பழக்கம் தான் மனிதனுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற சித்தர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் என்று சொல்றார். சரி, அதனால்தான் அவர்கள் பல யோக பயிற்சி முறைகளையும் கை கொண்டிருந்தனர். தண்ணீரை மட்டும் அறிந்து வாழும் முறையும் காற்றை மட்டும் சுவாசித்து வாழும் முறையும் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்தன. நமது உடல் இயக்கம் குறித்து நம்ம சித்தர்கள் மிகவும் நுட்பமான அறிவை பெற்றிருந்தார்கள். இது குறித்து அவர்களது புலமை வியப்பு, அவருடைய கண்டுபிடிப்பு வியப்புக்குரியதாகும். கரு உற்பத்தி, ஆயுள் பரீட்சை, காய சிக்தி, தியானம் மற்றும் பிராணாயாமம் போன்றவற்றில் சித்தர்கள் உன்னதமான அறிவை பெற்றிருந்தனர். சித்தர்களின் யோக பயிற்சியை போல உடலுக்கு உரமும் உயிருக்கும் மனமுக்கும் சேர்ப்பது தண்ணீர் மட்டும்தான் என்று வெங்கடேசன் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார். உடலுக்கும் உயிருக்கு பலமும் சேர்ப்பது தண்ணீர் என்பதுதான் நீர் உணவு முறை என்பதை இப்புத்தகத்தில் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்றாட வாழ்வில் காணும் உணவு பழக்க வழக்கங்களினால் எவை எவை நோய்களுக்கு காரணமானவை என்பதை ஆய்ந்தறிந்து நல்ல வழிகளை நமக்கு சுட்டி காட்டியுள்ளார் சித்தர்கள். நோய் அணுகாது இருக்க பல வழிகளை அறிந்திருந்த சித்தர்கள் ஒருவர். நோய் அணுகாது இருக்க அறிந்திருந்த சித்தர் ஒருவர், உண்பது 2 பொழுது ஒழிய 3 பொழுது உண்ணோம். உண்பது 2 பொழுது ஒழிய 3 பொழுது உண்ணோம். உறங்குவது
இரவு ஒழிய பகல் உறக்கம் செய்யோம். பெண்களை தமை திங்களுக்கோர் தம்மை மறுவுவோம். பெண்கள் தமை திங்களுக்கோர் திங்களுக்கோர் காலமன்றி மறுவுவோம். பெருந்தாகம் எடுத்திடனும் பெயர்த்து நீர் அருந்தோம். பெருந்தாகம் எடுத்திடனும் பெயர்த்து நீர் அருந்தோம் என்று அவர் கூறுகிறார். இந்த முக்கியமா பாத்தீங்கன்னா, பெரிய தாகம் எடுத்தாலும் கூட பெயர்த்துட நிறையன்னு அர்த்தம். அப்போ உதாரணத்துக்கு கடுமையான தாகம் இருந்தாலும் கூட இவ்வளவு குடிச்சா போதும். உடனே மாங்குன்னு சில பேர் பாத்தீங்கன்னா, நான் அந்த காலத்துல அப்படித்தான் குடிப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சி தெரியாத காலத்துல ஆமா அடிச்சா 1 லிட்டர் ஒருத்தங்க கடற்ற சாராய குடிக்கிறோம் கட்டுறது. அப்படியே ஊத்துறது. அதெல்லாம் ஆரம்பத்துல அப்படிதான் பண்ணியிருந்தேன். நானே நீர்பயிற்சி இந்த 2002 புதுசா கத்துக்கிறப்போ விவரமே தெரியாது. பாட்டில் எடுத்து ஒரு பாட்டில் வச்சிருப்பேன். விவரமே தெரியாது. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ 1/2 லிட்டர் பாட்டிலே போதுப்படாது. அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே பல நாள் ஆச்சு. என்ன எதுக்கடை இவ்வளவு தண்ணி குடிக்கிற இது புரியவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் தான் யோசிச்சுட்டே இருந்து அவர் திருவள்ளுவர் இருந்து மருந்துனே சொல்றாரு. தலைப்பு மருந்து. அப்ப நீரையும் மருந்தாக அருந்துன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்புறம் தான் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நீரை மருந்தாக அருந்த வேண்டும் சொன்னேன். நீரை நான் கூட குடிக்கணும்னு சொல்லவே இல்லை. நீரை மருந்தாக அருந்து. வெங்கடேசன் கூட தேவையான அளவுக்கு மருந்தை அருந்துருங்க, தேவையான அளவுக்கு நீரை அருந்துன்னு சொல்லுவாரு. நீங்கள் விருப்பம்பா அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன பண்ணேன், அந்த மருந்தாக அருந்துன்னே சொன்னேன். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி, அது ஒரு மந்திர மாதிரி சொன்னேன். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி, மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவள் சேர்த்து தாளிசம் செய்து 150 நாள் கூட்டு வந்தால் படிப்படியாக உடல் எடை குறைந்து வந்து நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும். எல்லா நோய்கள் வீங்கிவிடும். இதுதான் நீர் மருத்துவம் சொல்லி முடிச்சிருவேன். இது மந்திரம். இப்ப அதுல அப்படிதான் நான் யோசிச்சேன். அப்ப எவ்வளவு நுட்பமான அந்த வார்த்தையை போட்டிருக்காரு. ஓ மருந்துன்னா இவ்வளவுதான். அது மருந்துன்னா குறிப்பிட முடியாது. நீ சொல்லிக்கலாம் கொஞ்சம் கொடு, மருந்துக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னா அதுக்கெல்லாம் அளவெல்லாம் கிடையாது. மருந்துக்கு வாங்கிட்டானா அது அவ்வளவுதான். மருந்துன்னு சிறிதளவு, அல்லது மருந்துன்னு விஷம் மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க நச்சு உப்பு போடும்பாங்க. அது நச்சு உப்பு போடும்பாங்க. நச்சு உப்புன்னா சில இடத்துல சொல்லுவாங்க, அட நச்சு மாதிரி போடு உப்பு அப்படின்னா சில இடத்துல சொல்லுவாங்க நச்சு மாதிரி உப்பு சேர்த்தும்பாங்க. அப்ப நச்சுன்னு என்ன அர்த்தம்? சிறிதளவுன்னு அர்த்தம். நச்சு எங்க வீட்டுல சொல்லுவாங்க, பாட்டு சொல்லுவாங்க நச்சு மாதிரி உப்பு போடுன்னு என்ன அர்த்தம்? நச்சுன்னா விஷம். விஷம் எவ்வளவு இருக்கு? தேளில் விஷம் எவ்வளவு இருக்கு? சூடதான் இருக்கும். பாம்பு பெரிய பாம்பா இருந்தா கூட 1 மில்லி தாங்க விஷம். பாம்பு பெருசா இருக்கும். விஷம் எவ்வளவு? அந்த பல்லுல ஒரு துளி தான். ஒரு துளி உள்ள போச்சுன்னா ஆளை முடிச்சிடும். அதான் விஷயமே. நச்சு மாதிரி உப்பு சேர்த்து, நச்சு புளி போடும்பாங்க, லேசா புளி சேர்த்தும்பாங்க. இப்பதான் இதே நமக்கு புரிஞ்சுது. ஓ அப்படி மருந்துன சிறிதளவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணிருக்கிற, 30 ml 40 ml வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதை புரியறதுக்காக. சிறிதளவுன்னு என்ன, 30 ml 40 ml வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவம். இந்த அனுபவம் எப்படி வந்ததுன்னா, வெங்கடேசன் கூட வெங்கடேசனை படிச்சு வெங்கடேசன் கொடுத்த அறிவுலதான் வந்ததை தவிர, தனிப்பட்ட முறையில வெங்கடேசன் சந்திக்காம நான் மட்டும் இந்த புத்தகத்தை வாங்கியிருந்தேன்னா நானும் முண்டை மாட்டம் கொண்டு இருப்பேன். வெங்கடேசன் சந்திக்காம ஆர்வ குடல் புத்தகம் மட்டும் வாங்கி படிச்சுட்டு இப்படி இருந்தேன், நான் முடிச்சுட்டு தான் இருந்திருப்பேன். எத்தனையோ பேர் புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு முண்டை மாட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா? அவ்வளவுதான், முழு முட்டங்கள் தான், ஒன்றும் வேலைக்காக. இப்ப காலையில ஒருத்தர் வண்டலூர், திருச்சி, சென்னை வடலூர் இருந்து பேசினாரு. பேரு அவர் என்னமோ சந்தர் என்னமோ பேர் நினைக்கிறேன். திடீர்னு ஐயா எனக்கு 3 புத்தகம் வேணும்னு கேட்டாரு. நான் ஏற்கனவே புத்தகம் வாங்கி படிச்சுட்டே இருந்தாரு. எதுக்கு புத்தகம் கேட்கறீங்கன்னு கேட்டேன். ஐயா நன்கொடை கொடுக்குறதுக்கு அப்படின்னு கேட்டார். நன்கொடை கொடுக்குறீங்களா, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. எத்தனை புத்தகம்? 3 புத்தகம். சரி என்ன நோக்கம்னு கேட்டேன் அவர்கிட்ட. என்ன நோக்கம்னு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு என்ன எடைன்னு கேட்டேன். 80 கிலோ எடைன்னு. என்ன தொழில் பண்ணுன்னு கேட்டேன். இந்த மாதிரி சமையல் கலை பண்றேன்னாரு. சமையல் கலை பண்றியா? அப்புறம் ஐயா இந்த நீருணவு முறைக்கு எதிரான கலைன்னு சொன்னாரு. அதெல்லாம் எதிரானதெல்லாம் கிடையாது, நீ சொந்த தொழில் எல்லாம் பண்ணிக்கோ. தொழில் இதெல்லாம் கிடையாது, நீ தொழில் பண்ணிக்கோ, அது வேற. பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் வேணும், குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு பொருள் வேணும். என்ன நோக்கம்னு கேட்டேன். அவர் சொல்லிட்டாரு, எனக்கு கடுமையான சக்கரை நோய் இருக்குன்னு. அப்படி வா அப்படின்னு. நான் கடுமையான சக்கரை நோய் இருக்குது, கடுமையான இன்சுலின் வேற போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன். ரைட்டு, தப்பிச்சுக்க மாட்டேன்னு. என்ன சம்பாதிக்கிறேன்னு கேட்டேன். ஒழுங்கா வந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவேன், இல்லைன்னா கால் போயிருன்ட்டு. நான் பணத்தை ஏற்பாடு வரட்டு வரேன் சொல்லிட்டேன். ஒன்னா ஒழுங்கா வந்துரு, இல்லைன்னா கால் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டா. ஒழுங்கா பணத்தை கட்டி வந்து சேருன்ட்டேன். முடிஞ்சா நீ என்ன வசதி இருக்குன்னு கேட்டேன். அது சாதாரண வசதி தான் சொன்னான். அப்படியே வா, ஒரு 2 மாசம் 3 மாசம் கட்டணம் இருக்கும்.
பா இல்லைன்னா இன்னைக்கு கால் போயிடும், இல்லாட்ட அப்புறம் 5 லட்சம் கொடுத்தாலும் நடக்காது. போன கால் போனதா, அப்ப திருப்பி வரவே வராது, அவ்வளவுதான், எடுத்தா முடிஞ்சு போச்சு. அதனால ஒழுங்கா சரின்ட்டா பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன்டாப்ல. அதாவது குறுக்கேடியா பேசினா சரின்ட்டாங்க, என்ன சுற்றி வளைச்சு பேசவே இல்லை. அவன் சக்கரை நோயின்னு சொன்னோடனே சொல்லிட்டேன், மகனே கால் போயிரும்டான்ட்டு நான். அவன் புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. ஐயா நீங்க குஷ்டரோகத்தை பத்தி பேசினீங்க, இப்ப குஷ்டரோகத்தை பத்தி பேசுறப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், காலும் அப்படித்தான் அழுகி அப்படியே பழுத்து அந்த முனை மாதிரி வந்து அப்படியே கழுட்டு கழுட்டு கீழே விழுகு. உண்மைதான், உண்மையாலுமே சக்கரை நோயோட இன்னொரு பேர் குஷ்டரோகம் தான், நீ சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிறான். அந்த வீடியோ அவன் கவனிச்சிருக்காங்க, அந்த வீடியோ கவனிச்சிருக்கான். அந்த கருப்பு காலை காட்டி பேசணும் பார்த்தீங்களா, அதை அப்படியே மனசுல ஏறிடுது அவனுக்கு. அதை சொல்றான், ஐயா நீங்க பார்த்து உண்மைதான் அது, நான் வந்து உடனே நான் வந்து சேர்ந்துக்கிறீங்கண்ணா, ஒழுங்கா வந்து சேர்ந்துக்க கால் போயிடும்டா அப்படின்ட்டு நான் வருவேன்ட்டான். சரி, அதனாலதான் இந்த கலையை அவன் கட்டுறாருன்னா சேர்த்துருந்தேன். இன்னும் ஒரு 3 மாசம் நல்லா இருந்துட்டேன் நான். 3 மாசம் தான் நீ பணம் கட்டுற மாதிரி இருக்கா, 3 மாசம் 4 மாசம். அது யானைக்குட்டி 80 கிலோ, அது கரைச்சி எடுக்கணும்னு அது சாதாரண விஷயமா? அவன் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ வந்து கரைக்கணும், கிட்டத்தட்ட எப்படி 4-5 மாசம் ஆயிரும். சரி இருக்கட்டும். ஆக உண்பது 2 பொழுது ஒழிய 3 பொழுது உண்ணுவோம், உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம், உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் கொள்வோம், பெண்கள் தம்மை திங்களுக்கோர் காலமன்றி மறுவோம், பெருந்தாகம் எடுத்ததும் பெயர் தண்ணீர் அருந்தோம். அப்படின்னா நிறைய தாகம் எடுத்தாலும் கூட சிறிதளவு தண்ணீர் அருந்தினால் போதுமானது. அது கனடால தாகமே எடுக்காதுன்னு நினைக்கிறேன், கனடால எங்க தாகம் எடுக்குது? ஐயா இப்ப எங்க மகன் பிள்ளைகள் எல்லாம் குடிக்க மாட்டுதல் தண்ணி, தாகம் பண்றதில்ல. ஆனா ஜூஸ் அவங்க அந்த நாக்குக்கு பழக்கினபடியா ஜூஸ் தேடி தேடி குடிப்பினாம். தண்ணி திரும்பி கூட பாக்குறேன், நான் ஜூஸ் எல்லாம் வாங்குறதே இல்லை, ஒரு ஜூஸும் வாங்குறேன், தண்ணிய வேண்டி வச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணிக்க பாட்டில்ல வச்சு விடுவேன், வச்சுட்டு வருவேன். ஆமா, அப்படி தண்ணீரே குடிக்காம இருப்ப நம்ம குழந்தைங்களே தண்ணி குடிக்கலன்னு அந்த சாதாரண கிரணா மக்கள் தண்ணினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. எப்படி அவங்களுக்கு மலச்சிக்கல், எப்படி அப்புறம் வந்து படுபயங்கரமா நோய் வருமே அவங்களுக்கு. தொத்து வியாதி கூடத்தான் ஐயா, தொத்துற வருத்தங்க. அதே தொத்து வியாதி, தொற்று நோய் கிருமிகள் எல்லாருமே நோய் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்றது புரிஞ்சுட்டாங்க. அவங்க தண்ணியே குடி, நம்ம குழந்தைகளே தண்ணி குடிக்காத பொழுது அந்த கனடா இருக்கிற குழந்தை தண்ணினா என்னன்னே தெரியாதுங்க. அப்புறம் எப்படி அவங்க பயங்கர கிருமிகளே, சிறுநீரும் போகாது, உள்ள கிருமிகளாவே இருந்துகிட்டே இருக்குங்க, கொஞ்சம் கூட வெளியே போகாது. ரொம்ப கொடூரம். மருந்துதான், மருந்துலயே வாழ வேண்டியதான், மருந்து வாங்கி வாங்கி. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எல்லாரும் தொற்று நோயாளின்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் தொற்று நோயாளி பயப்படுறாங்க. நீங்க சொல்லுங்க, மருந்து மருந்து வாங்கி வாங்கி சாப்பிட வேண்டியது. இருங்க அவங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க. மூத்த மகனுக்கு த்ரோட் பெயின் இன்ஃபெக்ஷன் வந்தேன்னு சொன்னேன். ஆமா, அவருக்கு முடிய 2வது பையனுக்கு வந்துட்டது. சரி, அப்ப திருப்பி அவருக்கு அதே மாதிரி திருப்பி ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கு, நேற்று எடுத்து வந்து வச்சிருக்கிறேன். அதான் 2 நாள் அவர் என்னுடையே படுத்து கிடப்பார், இல்லாம ஹக் பண்ணி கிடப்பார். விட்டுட்டு வந்தா திருப்பி தகப்பன் விட்டு ஓடிடுவார். அப்புறம் அப்பாவுக்கு வந்துருமென்ற பயத்துல நான் வச்சு கொண்டு இருந்தது. அப்பாவுக்கு வந்து அவருக்கு இன்னும் வருத்தம் மாறாது இல்ல. ஐயோ ரொம்ப அது ஏற்கனவே பிரச்சனை இருக்காரு அவரு. இப்ப என்ன இல்ல, அது ஒரு கட்டத்துக்கு வருவாங்க ஐயா, அது பயப்பட்டு அத சீச்சின்னு வெறுத்து போய், அந்த வெறுத்து அவங்களுக்கு மன வெறுக்கணும், அவங்களுக்கே வெறுத்து போய் செலவு பண்ணி சொல்லி தப்பிருக்கே வழி இல்லையான்னு ஒரு வரணும். இப்ப இந்த இடத்துல எழுதியிருக்காரு பாருங்க, வேறு வழியே இல்ல, இந்த கலையை கற்றாக வேண்டும். கீழே வரி பாருங்க, இந்த கீழ் வரி படிங்க. இந்த போராட்டத்தில் அதே 4ஆம் பக்கம். அதான் நீங்க வச்சிருக்கீங்க வரதான் கீழே. ஆக நம் முன்னோர்களான சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீருணர்வு முறையினை இந்த நூலாசிரியர் நாம் உணவின்றி வாழவும் நோய் நொடியின்றி வாழவும் சிறந்த வழியினை தனது அனுபவத்தால் கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார். உடலுக்கு ஊறு விளைவிக்கும் உணவு வகைகளை அறவே ஒதுக்கிவிட்டு நீர் மட்டுமே அருந்தி வாழ இப்புத்தகத்தில் வழிவகைகளை நூலாசிரியர் வகுத்து காட்டியுள்ளார். மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் என்பதையும், அந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வுகளை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை தனது நூலில் எடுத்து இயம்பி உணவு எனும் பொருள் தேவையற்றது என்பதை ஆசிரியர் நன்கு நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே இந்நூல்
இதன் நலமுடனும் நோயின்றியும் வாழவும் மிகவும் பயனுடைய படைப்பு என்பது வெள்ளிடை மலை. ம் மனிதன் பிறக்கும் போதே பசியுடன் பிறக்கிறான். அந்த பசியினை வெல்ல உணவு உண்கின்றான். உண்ணும் உணவினால் பின்னர் மிகவும் நோயுறுகிறான். அதை தடுக்க இந்த நீர் உணவு முறை உதவும் என்பதில் ஐயமில்லை. சரி, இங்க பாருங்க கீழே, இந்த பக்கம் முதல் பக்கம் கீழே பாருங்க. இந்த போராட்டம், அதாவது பாதுகாக்க அவன் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது. இந்த போராட்டத்தில் அதை படிங்க. இந்த போராட்டத்திலிருந்து விடுபட அவன் ஒரு கலையை அல்லது ஒரு வழியினை தேர்ந்தெடுப்பது மிகவும் இன்றியமையாததாகும். இந்த வழியை நமக்கு தெளிவுடன் காட்டுவதுதான் திரு எஸ். வெங்கடேசனின் உணவில்லா வாழும் கலை எனும் இப்புத்தகம். உணவில்லாமல் வாழும் கலையை கற்று உதவும் முறைதான் நீருணவு முறை. அவ்வளவுதான். யார் இது சொல்ற ஒரு கேசவன் உங்க ஆப் பண்ணிக்க நீங்க. சரி, ஆக இதுதான் விஷயமே. இந்த இந்த விஷயத்த இவர் தொழிலதிபர். ஆனா இவரு பயிற்சி எடுத்தாராங்கிறது கேள்விதான். அவர் மாரடைப்புல தான் செத்து போனார். எனக்கு தெரியும், அவர் மாரடைப்புல தான் செத்து போனார். ஆனா இது எப்படி எங்க வந்து நிக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலையை ஆதரிக்கிறாங்க, பிறகு பேசுறாங்க. தான் கற்றார்களா என்ற கேள்விதான். தான் கற்றார்களா என்ற கேள்விதான். ஆச்சரியமா தான் இருக்கு. நாம புடிச்சுக்கிட்டா அவ்வளவுதான். நாம இதையும் நம்ம கோச்சி விட்டோம்னா அப்புறம் நம்ம நாட்டு முட்டாள யாரும் கிடையாது. இதை பாப்புலர் பண்ணி பிரிண்ட் ஆகி கையில் கொண்டு வந்து சேர்த்தது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்படித்தான் திருக்குறள் தப்பிச்சு வந்திருக்கு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய திருக்குறள். அந்த மூலம் வந்து அந்த உண்மையான மூலம் கிடைச்சங்காட்டினா நாம இது கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த மூலத்தை யாராவது திருத்தி இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். அந்த அருந்தியது அற்றதுக்கு வேற ஏதாவது சொல்லு போட்டிருந்தாங்கன்னா வெங்கடேசன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். அதுதான் விஷயமே. எப்படி எங்க உடலுடைய எப்படி இருக்கு, முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான். யோசனை பண்ணுங்க, சிந்திங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசுவோம். ஆமா ஆமா. இப்ப இங்க 2 நாள் எங்க வெளியூர் போயிட்டீங்களா? கடுமையான வேலையா? இல்ல ஐயா, நான் சொன்னேன் அவருக்கு வருத்தம் உண்டு. அப்ப அவர் என்னுடைய இருக்க தகப்பன்கிட்ட விடாம பார்த்து கொள்றது என்று. ஓ, அந்த பையனா? ரைட். அவரோட போய் ஒண்ணு இல்ல, நீரே, அதாவது பட்னி போடுங்க, நீரை கொடுத்து காய்கறி போடுங்க, சரியா போயிரு. நீரை அருந்தி காய்கறி போடுங்க, அது புரிய. நீரை அருந்த சொல்லுங்க, அல்லது எலுமிச்சை சாறு மாதிரி கொடுக்க சொல்லுங்க, ஜூஸ் கொடுங்க. இப்ப எலுமிச்சை சாறு குடிப்பா, அப்படி கொடுத்து 2 நாள் எலுமிச்சை சாறு சாப்பிட்டா 2 நாள் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் வெங்காய உப்பு, அந்த ஓட்ஸ் வாங்கி கொடுங்க. ஓட்ஸ் கிடைக்குதா பாத்தீங்களா? அது ஓட்ஸ் இருக்கு ஐயாவே குடிக்காம நான் ஒரேஞ்ச் ஜூஸும் தண்ணியும் தான் கொடுத்துட்டு 2-3 டேஸா ஒரேஞ்ச் ஜூஸும் போட்டிருந்தேன். அது போட்டா நல்லா இருமே, ஸ்டார்ச் தாங்க. அதே 72, ஆமா 3 நாள் 4 நாள் ஆகணும், குறைஞ்சபட்சம் 72 மணி நேரம் ஆகணும், அப்பதான் குறையும். வீக்கம் இருக்கா? வீக்கம் ஒன்றும் இல்ல, ஜஸ்ட் அந்த ட்ரை கோஃப் மாதிரி, தலையெல்லாம் இடிச்சு கண்ணெல்லாம் வீங்கி அந்த தடிமன் குணத்துக்கு வீங்கும். அப்படி அது அந்த வெதர் மாறி மாறி நிக்க அது எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி வந்துடும். நல்ல வெதர், நல்ல குளிர்ல கூட கிட்ஸை வெளியில விட்டுருவினோம் பிளே பண்றதுக்கு, ஃப்ரெஷ் ஏர் எடுக்கணும்னு விட்டுருவினோம். அதுக்கு என்ன வருத்தம், இப்ப இருமல் தடிமல் என்ன இருந்தாலும் தெரியும். அதாவது புரியுதுங்க, சுற்றுச்சூழலுக்கு அதாவது இந்த மாதிரி சுத்தப்படுத்திட்டோம்னா இந்த உடம்பு சுற்றுச்சூழலுக்கு மாறிக்குது. இந்த உடம்பு வந்து இந்த நடுநடை பெற்ற உடலுக்கு வந்து எங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு ஏன் தொண்டை புண்ணு வரல, காய்ச்சல் வரல, தலைவலி வரல? உங்களுக்கு ஏன் வரல? ஏன் எனக்கு வரல? என்ன உனக்கு, உனைய விட நான் வந்து குழந்தைக்கு வந்து எதிர்பார்த்தல் அதிகமா இருக்கணும், உனக்கு ஏன் இல்ல? எனக்கு ஏன் இப்படி இருக்கு? அப்ப நான் சுத்தப்படுத்திட்டு இருக்கிறேன், உணவை சுத்தம் செய்கிறேன். எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். போடுங்க. 2 பேருமே என்னோட தூங்குறவ. அப்ப நான் சொன்னேன், நீங்க 2 பேரும் எனக்கு தந்திருக்கோம். நம்ம அம்மாக்கு வரையில, அம்மா தண்ணியை குடிச்சு அம்மாக்கு வரையில. இப்ப நீங்க தான் ஜூரனோட கிருமி எல்லாம் வெளியில போய் பிள்ளைகளுக்கு கிளீன் ஆயிருமென்னு சொன்னா அது அப்புறம் குடிச்சவ. நீங்க தான் சாட்சி. அதான் எப்படின்னா நீங்க தான் சாட்சி. உலகத்துல இப்படி ஒரு சாட்சியே கிடைக்காதுங்க. இப்படி ஒரு உண்மையிலுமே நீங்க வந்து அந்த குழந்தையை காப்பாத்துறது ஒரு வழியே கிடையாது. நீங்க வாழுகின்ற சாட்சி. அப்ப எது எடுத்துக்காட்டோட இருக்குது? மஞ்சள் மருந்து மூத்த மகனுக்கு 2வது ஆளுக்கு இதுல 2 போத்துல ஐயா. அதுல 2 இது ஃபுல்லா கொடுத்து முடிக்கட்டா.
நாங்க வேண்டி அந்த குடுக்கையில அப்படியே வச்சிருக்கோம். அதை அப்படி ஓரமா வச்சிருங்க, அவ்வளவுதான். அதனால எந்த அது இனிப்பா இருக்கும் அவ்வளவுதான், வேற சிறப்பு மாதிரி இருக்கும், வேற என்ன? அது எப்படி எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்கு. அப்ப அந்த வழியத்தான் நான் குடிக்கணும், இல்லாட்டி குடிக்காது. அதுல சிறப்பு சேர்த்திருவானுங்க அக்கா, அதுல எல்லாம் திருட்டு பயலுங்க, எல்லாம் சேர்த்திருவானுங்க. அந்த இனிப்பு சேர்த்துனா தான் அந்த குழந்தைய குடிக்க முடியும். காப் டிராப்ஸ் அப்படித்தானே. காப் டிராப்ஸுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணிடுவான். ஆல்கஹால் சாராயத்தை மிக்ஸ் பண்றேன், எத்தனால மிக்ஸ் பண்ணிடுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல. குழந்தை தூங்க வைக்கிறதுக்கு எத்தனால மிக்ஸ் பண்ணி சிறப்பு, சுகர் சிறப்பு உள்ள சேர்த்திருவாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை அதுல. கிளைகால்னு ஒரு கொடிய விஷத்தை சேர்த்திருவாங்க, கிளைகால்னு ஒரு கொடிய விஷத்தை சேர்த்திருவாங்க. கிளைகால் கிளைகால் வந்து ரொம்ப ஆபத்தானது, ஒரு லிமிட்டா இருக்கணும்பா. ஆனா அப்படித்தான் சமீபத்துல இந்தியாவில இருந்து போனக்கூடிய பாம்பேல இருந்து ஒரு பெரிய மருந்து கம்பெனில இருந்து போய் ஆப்பிரிக்காவில் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சளி மாத்திரை கொடுத்து இந்த காப்டாப்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 65 குழந்தை செத்து போச்சு. எந்த நடவடிக்கை எடுக்க முடியும்? உடனே சுகாதார மையத்துக்கு தகவல் போய் உடனே தடை செஞ்சாங்க. சரி, 68 குழந்தை செத்து போச்சு, யார் தண்டிச்சீங்க? யாருமே தண்டிக்க முடியல. இந்தியாவில இருந்து இறக்குமதி பண்ணாதீங்க, ஆனால் கொடுத்த கம்பெனி மேல என்ன நடவடிக்கை? 68 குழந்தை செத்து போச்சுங்க. அந்த காப் டிராப்ஸ்ல கிளைகால்ங்கிற அந்த பாய்சன் அதிகமா போச்சு. இந்த கிளைகால்ங்கிற நாம உணவு கிளைகால் இருக்கும், இனிப்புல கிளைகால் இருக்கும். அந்த கிளைகால்ங்கிறது ஒரு வகையான கிருமி, ஒரு வகையான பாய்சன். அது அந்த பாய்சன் அதிகமா போய் இந்த குழந்தைகளுக்கு கொண்டு போடுச்சு. அதனால வந்து சாதாரண விஷயம். உங்க பக்கத்துல யார கேசவன், உங்க பக்கத்துல யார பேசிட்டே இருக்காங்க. சரி, இதான் இருக்குதுமா. மறுபடியும் நம்ம சந்திப்போம். நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கு இதான் அதிசயம். மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓகே, நன்றி.